தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். VVM என்கிற இந்த தொலைக்காட்சியின் துவக்க நாளிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிராம தரிசன ஊழியங்கள் வழியாக அருமையான பாஸ்டர் தர்மராஜ் அவர்கள் செய்து வருகிற எல்லா ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிற இந்த VVM சேனல் அநேகரை கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கு, மனிதர்கள் சென்று ஊழியம் செய்ய முடியாத இடங்களுக்கெல்லாம் இந்த சேனல் வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷம் எங்கும் பரவுவதாக என்று வாழ்த்துகிறேன். சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம், அவருடைய திருநாமத்தை உயர்த்துவோம். அவரே நமக்கு ஆதாரமாயிருக்கிறார். அநாதி தேவன் நம் அடைக்கலம், அவரது புயங்கள் நமது ஆதாரமாயிருக்கிறது. ஆதாரம் நீர்தானே ஏசையா என்று சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பீர்களா? நடத்தி வந்தீ இதுவரையில், நடத்திடுவீ இறுதி வரை. நடத்தி வந்தீ இதுவரையில், நடத்திடுவீ இறுதி வரை. நம்பிடுவே நம்பிடுவே உம்மை என்றும் நம்பிடுவே. நம்பிடுவே நம்பிடுவே உம்மை என்றும் நம்பிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை என்றும் நம்பிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஜெனிப்பித்த எந்தன் கண்மலையே, ஜகத்தினில் எந்தன் ஆறுதலே. சொல்லுவோமா? ஜெனிப்பித்த எங்கள் கண்மலையே, ஜகத்தில் எந்தன் ஆறுதலே. தேங்க்யூ. நம்பிடுவே நம்பிடுவே உம்மை என்றும் நம்பிடுவே. நம்பிடுவே நம்பிடுவே. தேங்க்யூ ஜீசஸ். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை என்றும் நம்பிடுவே. உயிருள்ள அல்லேலூயா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. உடைந்திட்ட நேரம் உதவி செய்தி, கதறின நேரம் அருகில் வந்தீ. உடைந்திட்ட நேரம், எத்தனை நேரம் உடைந்த வேளையில் கர்த்தர் நம் அருகில் வந்தா. சொல்லுவோம், நம்பிடுவே நம்பிடுவே உம்மை என்றும் நம்பிடுவே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உயிருள்ள நாட்களெல்லாம்
உம்மை என்றும் நம்பிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே. ஆமென். பயமில்லையே, பயமில்லையே. யெகோவா ஈரே துணையா. சொல்லுவோம் தேங்க்யூ. எங்கும் பயம் நிறைந்த சூழ்நிலையில் நடுவே நாம் விசுவாச வார்த்தைகளை சொல்லுவோம். கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், வழி நடத்துகிறார். ஹalleluya. thank you jesus. பயமில்லையே, பயமில்லையே. யெகோவா ஈரே என் துணையானீரே. பயமில்லையே, பயம் இல்லையே. யெகோவா ஈரே என் துணையானீரே. நம்பிடுவே, நம்பிடுவே. உம்மை என்றும் நம்பிடுவே. thank you jesus. hallelujah. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை என்றும் நம்பிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. thank you ஏசையா. சொன்னதையெல்லாம் செய்திடுவீர். கண்மணி போல காத்து கொள்வீர். thank you jesus. கண்மணி போல காத்து கொள்வீர். எனவே நம்பிடுவே, நம்பிடுவே, நம்பிடுவே. உம்மை என்றும் நம்பிடுவேன். thank you jesus. ஓ உயிருள்ள நாட்களெல்லாம் உற்சாகமாய் பாடுவோம். thank you. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஜெனிப்பித்த எந்தன் கண்மலையே. ஜகத்தினில் எந்தன் ஆறுதலே. ஜெனிப்பித்த கண்மலையானவரை உயர்த்துங்கள். thank you jesus. ஷிபதுர பலகந்துரோ. ஆமென். நம்பிடுவே, நம்பிடுவே. உம்மை என்றும் நம்பிடுவே. உம்மை என்றும் நம்பிடுவே. உயிருள்ள நாட்களெல்லாம். ஆமென். ஜீசஸ். உம்மை என்றும் நம்பிடுவே. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நீர்தானே ஏசையா. ஆதாரம் நம்பிடுவே. thank you. நம்பிடுவே.
பிள்ளைகளுக்கு நம்பிக்கையினால் உண்டாகிற சந்தோஷம் உண்டாகட்டும். Thank you Jesus. Amen. உயிருள்ள நாட்களெல்லாம், உயிருள்ள நாட்களெல்லாம் ஆதாரம் நீர்தானே ஏசையா, ஆதாரம் நீர்தானே ஏசையா, ஆதாரம் நீர்தானே ஏசையா. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா உம்மை நமஸ்காரம் செய்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். தேங்க்யூ. தரைக்கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த சர்வ சிருஷ்டிகரே, தரைக்கடல் உயிர்வாழ் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தயபர பிதாவே. திரு அவதார நமஸ்காரம், ஜகத் ரட்சகனே நமஸ்காரம், திரு அவதாரா. ஆராதியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் தேவ மகிமை நிரப்புவதாக. தரணியில் மனோட உயிரடைந்தோங்க, உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோ நமஸ்காரம், தருவினில் மாண்டோய். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவியே. Thank you Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அருபியாய் அடியார், அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம், சர்வலோகாதிபா. Thank you Jesus. நமஸ்காரம், சர்வலோகாதிபா. Thank you Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. Thank you Jesus. பிள்ளைகள் ஆராதிக்கட்டும். Thank you. எங்கள் உயிரானவரே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிர்
துதிப்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you. Amen. ஆராதனை Jesus. ஆராதனை என் உயிரான 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 இயேசு. என் உயிரான. Thank you. என் உயிரான இயேசு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கிறிஸ்துவினால் உண்டாகிற ஜீவன் கடந்து செல்லட்டும். உயிரே உம்மை துதிப்பே. உயிரே நான் உம்மை துதிப்பே. ஹல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஆம் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் வந்தார். பாவம் நம்முடைய வாழ்வில் ஜீவனற்றவர்களாய் நம்மை மாற்றியிருந்தது. ஆனால் தேவகுமாரனாகி இயேசு நமக்குள் வந்ததினால் ஜீவன் பெற்றிருக்கிறோம், மறுவாழ்வு பெற்றிருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தோம், பிரகாசம் அடைந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை, கைவிடப்படவில்லை, நாம் மறக்கப்படவில்லை. அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மைத்தான் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உம் திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படவில்லை என்று உற்சாகமாய் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் சந்தோஷமா ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று. கைகளை அசைத்து இயேசு மகாராஜா எங்கள் சந்தோஷமாய் சிரித்த முகமாய் மகிழ்ச்சியோடு. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள். ஏழைகளின் பலன் அவர், நெருக்கப்படுகிற எளியவர்களை திறனவர். நம்மை நோக்கி கூப்பிடும் சிறுமையும் எளிமையுமானவர்களை மறவாதவர். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின்
நம்பிக்கை நீரே, ஏழைகளின் பல நீரே. ஜீசஸ், திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஆடுவோம், மனதார வாழ்த்துவோம், கைகளை உயர்த்தி இயேசு மகராஜா. எங்கள் நேசா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். அப்படி கைகளை அசைத்து சொல்லுவோம், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயங்கள் நீங்கட்டும். Thank you Jesus. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா. சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், சர்வ வல்லவர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். அற்புதர், 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 அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும். அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே thank you. Hallelujah. அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆயினும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த மீண்டும்
ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் கடந்து செல்லட்டும். ஆயினும் மூன்றாம் நாள் ஜீசஸ் போல இறங்கணுமே, அக்னி நாவாயி தேங்க்யூ கொடும் காற்றாயி வீழணுமே, ஆத்ம மழையாயி கைகளை உயர்த்தி சொல்லுவோம் தேங்க்யூ. சிவபதுர மகந்துரி பலகந்துரு கர்த்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியனில் அசைவாடிட Thank you Jesus. பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். Thank you. Amen. பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். Thank you Jesus. Amen. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் Jesus. உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையா கிருபை விலகாதையா. Thank you Jesus. கிருபை விலகாதையா. கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுவோம், கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையா கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை. Thank you Jesus. ஆராதனை ஏசையா ஆராதனை. Glory 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 glory. தூய தூய தூயரே உம் திருநாமம் வாழ்கவே, தூய தூய தூயரே உம் திருநாமம் வாழ்க.
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனைக்கு பாத்திரரே, ஆற்றியே தேற்றிடும் தகப்பனே, ஆராதனைக்கு. Thank you Jesus. ஸ்ரீகதுரபா, உம் திருநாமம் என்றென்றும் வாழ்கவே, உம் திருநாமம் என்றென்றும் வாழ்கவே. தூய தூய தூயரே, உம் திருநாமம் வாழ்க. பரிசுத்தரவர். Thank you Jesus. உம் திருநாமம். கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனைக்கு ஆராதனைக்கு பாத்திரரே, ஆற்றியே தேற்றிடும் தகப்பனே, ஆராதனைக்கு. ஆமென். ஆற்றியே தேற்றிடும் உம் திருநாமம் என்றென்றும் வாழ்கவே, உம் திருநாமம் என்றென்றும், உம் திருநாமம் என்றென்றும். ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நிமிடங்கள் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, எல்லாமே இழப்பு, எல்லாமே என்னை கைவிட்டு போயிட்டு, எதுவும் வாழ்க்கையில இல்ல. கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயோ? ஏன் வாழ்கிறேன், இனி எனக்கு என்ன இருக்கு இந்த உலகத்திலே என்ற சிந்தனையோடு வாழ்கிறாயோ? என் அன்பான உள்ளமே, உன்மேல் மனதுருகுகிற தெய்வம் அவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உனக்கு நான் இருக்கிறேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானம் உன்னோடு இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பெற்றவர்கள் கூட இரக்கத்தோடு பார்க்கவில்லையோ? நம்பினவர்கள் கைவிட்டார்களா? என் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அவர்தான் சொல்லுகிறார், மலைகள் விலகி போகலாம், நீ நம்பி இருந்த எல்லாம் மாறி போகலாம், ஆனால் படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், படைத்தவர் உன்னை மறக்க மாட்டார். தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வேதனையோடு மனம் நொந்து கைவிடப்பட்டு இள வயதிலே விவாகம் செய்து தள்ளப்பட்ட பெண்ணை போல இருக்கிற தன் ஜனத்தை பார்த்து ஆற்றி தேற்றுகிறார். உன் மீது நான் நித்திய கிருபையுடன் இறங்குவேன். அந்த கிருபை எப்படிப்பட்டது? உன்னை விட்டு விலகாத கிருபை. ஹல்லேலூயா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம் Thank you Jesus. ஒவ்வொரு நாளும்
அருமை தேவ பிள்ளையே, ஏன் என் வாழ்க்கையில இப்படி என்று ஒருவேளை நீ அங்கலாய்ப்போடு புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாய் தெய்வம் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் வழியாய் உன்னை தொடுகிறார். உன்மேல் மனதுருகுகிற தெய்வம், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துமஸ் சமயம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்பம், கணவன் கைவிட்டு சென்று விட்டார். 5 பிள்ளைகள். இந்த மனைவிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த டிசம்பர் மாதத்திலே நமக்கு தான் தெரியுமே, எல்லா இடமும் பாடல்கள் பாடிக்கொண்டு இரவு நேரத்திலே வருவார்கள். இந்த குடும்பம் இனி வாழ்வதற்கு வழி இல்லை, எல்லாரும் மரித்து விடுவோம் என்று சொல்லி தாயும் மூத்த பிள்ளையும் விஷம் அருந்தி நாம் செத்து விடலாம் என்று சொல்லி எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்திலே தூரத்திலே ஒரு பாடல் சத்தம் கேட்கிறது. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த சத்தம் கேட்டவுடனே அந்த குடும்பத்தின் தற்கொலை என்ன மாறியது. அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லலாம். வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம், எல்லாம் சூழ்நிலை மாறிவிட்டது, ஆகையால் எதையாவது செய்து செத்து விடலாம் என்று நினைக்காதே. உன்னை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு. அதைத்தான் இந்த விவிஎம் ஊழியம் செய்து வருகிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். நற்செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியாய் வந்த இயேசுவை எல்லா கிராமங்களுக்கும் அறிவிப்பதற்காகவே இந்த தொலைக்காட்சி ஆண்டவர் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். அவர் உன்னோடு வருகிறார். நீ இருக்கிற இடத்துல அவரை நோக்கி பார்த்தால் போதும். இன்று உன் வாழ்வு மாறும். இன்றைக்கு அற்புதம் நடக்கும். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை. Thank you Jesus. நம்பிக்கையை விட்டுவிடாதே, நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்ய முடியும். போகட்டும். தம் ஜனத்தின் மீது ஆண்டவர் காண்பிக்கிற இந்த கிருபையை குறித்து நான் வேதம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள், இதை பார்க்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன், இந்த கிருபை உன் மீது தங்கி இருக்க வேண்டுமானால் எப்படியும் வாழ்ந்துவிட்டு இந்த கிருபை என் மீது இருக்கணும் என்று நினைக்காதே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சவுலை விட்டு ஆண்டவர் தம்முடைய கிருபையை நீக்கினாரா. ஆனால் தாவீதுக்கோ என்றென்றைக்கும் விலகாத கிருபை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த கிருபை நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள அல்லது செய்ய வேண்டியவைகள் என்ன என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முழு உலகமும் தேவனுடைய பார்வையில் சீர்கட்டதாய் மாறி போனது. மாமிசமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டு புசிப்பதிலும் குடிப்பதிலும் நாட்டுவதிலும் கட்டுவதிலும் இதிலேதான் அவர்கள் சிந்தை. பாவம் பெருகியது, அக்கிரமம் பெருகியது. மனுஷனுடைய இருதயத்து அந்த சிந்தனையின் நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாப்பாய் கிடந்தது. அவன் நினைச்சதும் பொல்லாப்பு, அடுத்து நினைக்க போறதும் அந்த அளவுக்கு சீர்கேடான வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்த அந்த உலகத்திலே, அந்த ஜனங்கள் நடுவே ஒரே ஒரு மனிதன், அவன் தேவனுக்காக வாழ்ந்தான். கைகளை உயர்த்தி ஆமென். ஒரே ஒரு மனிதன் கர்த்தரோடு நடந்தான்.
அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவாவை குறித்து நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். என்ன அர்த்தம்? தேவனுக்கு ஏற்றபடி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். தேவனோடு நடப்பதற்கு, இந்த பாவ வழிகளில் நடப்பதற்கு அவன் தன்னை அர்ப்பணிக்காதபடி பரிசுத்தமான தேவனோடு நடப்பதற்கு இருதயத்தில் உணர்வுள்ளவனாய் காணப்பட்டான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவனை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் எல்லாம் உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இவனோ, அவன் ஆசையெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. Thank you. Jesus. என் அருமை தேவ பிள்ளையே, கிருபை உன்னோடு இருக்க வேண்டுமா? கிருபை உன் மீது தங்கி இருக்க வேண்டுமா? உன் மீதும் உன்னுடைய சந்ததி மீதும் கிருபை வேண்டுமா? நீ தேவனோடு நடக்க வேண்டும். பாவ வழிகளுக்கு உன் ஜீவியத்தை தூரமாக்கி விடு. பரிசுத்தப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது என்ன? விசுவாசியாதவர்கள் மாண்டு போனார்கள். ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. கடைசி நாட்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அப்படித்தான் சொன்னார். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணர்வில்லாதிருந்தார்கள். எல்லாம் அழிந்து போகும் மட்டும் அவர்களுக்கு உணர்வில்லை. இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த பொல்லாத வைரஸினால் செத்து செத்து மடிந்து போனாலும் ஜனங்களுக்குள்ளே ஜீவன் உள்ள தேவனை தேடுவதற்கு உணர்வில்லை. ஆண்டவர் நோவாக்களை தேடுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. அவரோடு நடக்கிறவர்கள் மீது அவருடைய கிருபை இருக்கும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம். நோவா நடந்ததா உம் கண்களில் கிருபை கிடைத்ததையா. குடும்பமாய் வேளைக்குள் செல்லென்று சொல்லி வெள்ளத்தில் இருந்து காத்தீரையா. நோவா நடந்ததால் உம் கண்களில் கிருபை. Thank you, Jesus. குடும்பமாய் செல் என்று சொல்லி வெள்ளத்தில் இருந்து காத்தீரையா. உம்மோடு கூட நடந்திடுவே, உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம்மோடு. Thank you. Amen. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா. கால் இடராமல் பிடித்தீரையா. உயிரோடு வாழும்
நாட்களெல்லாம் உம்மோடு கூட நட. என் அருமை ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு நடக்க தீர்மானியுங்கள். அவங்க அப்படி நடக்கிறாங்க, இவங்க அப்படி நடக்கிறாங்க, நானும் எப்படி நடந்தா என்ன? அதற்கு உன்னை தேவன் அழைக்கவில்லை. மற்றவர்களை பார்க்காதே, நீ உன்னை சுத்தமாய் காத்துக்கொள், உன் மீது கிருபை இருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதத்திலே பார்க்கிறோம், மோசே குறித்து வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் ஜனங்களோடு கூட வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். எல்லாரும் துக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் மோசே துக்கப்பட்டவனாய் மாத்திரமல்ல, தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறார். நீர் எங்களோடு கூட வர வேண்டும். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட வராமல் இந்த இடத்தை விட்டு எங்களை என்ன செய்யாதிரும், கொண்டு போகாதிரும். நீர் வர வேண்டும், நீர் வர வேண்டும், நீர் வர வேண்டும். இந்த விவிஎம் ஊழியங்களுக்கு நான் அப்படியே வாஞ்சிக்கிறேன். எத்தனை வாய்ப்புகள், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் உங்களோடு கர்த்தர் இருப்பாராக. நாம் செய்கிற எல்லாவற்றிலேயும் கர்த்தரின் ஒத்தாசை இருப்பதாக, கர்த்தரின் பிரசன்னம் இருப்பதாக. அதுதான் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் தான் நம்மை விசேஷித்தவர்களாய், இந்த பூமியிலே மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுகிறது. வேற படிப்பு பட்டம் படிக்கல, உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேனே, ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலம், ஆனாலும் நிற்கிறேனே, ஏன் ஏன் ஏன். நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்தில்ல, எல்லாம் கிருபை. தாளந்து என்று சொல்லிக் கொள்ள ஒண்ணுமே இல்ல, திறமை என்று சொல்லிக் கொள்ள எதுவுமே இல்ல. தாளந்து என்று சொல்லிக் கொள்ள ஒண்ணுமே இல்ல, திறமை என்று சொல்லிக் கொள்ள ஒண்ணுமே இல்ல. என் இயேசு இல்லாம நான் ஒன்றும் இல்ல, அவரே எல்லாமானார். இயேசு இல்லாம நான் ஒன்றும் இல்ல, அவரே எல்லாமானார். கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. ஆமென். கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. எல்லாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை. அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்வின் விசேஷம், மேன்மை. படிப்பு, பட்டம், ஆஸ்திகள், பணம் எல்லாம் மாறி போகும் ஒரு நாள். மாயை மாயைதான், எல்லாம் மாயைதான். மாயலோகமாமியுலகம், நேற்று வாழ்ந்தவர் இன்று இல்லையே, நாளை நடப்பதை நாம் அறியோம். நாளை என்பது நமது அல்ல, நமது ஜீவன் நம் கையில் அல்ல. நல்லவராம் நம் இயேசுவிடம் நமது வாழ்வினை கொடுத்தீர். நல்லவராம் நம் இயேசுவிடம் Thank you Jesus. வாழ்வினை கொடுத்திடுவோம். மாறி போகும் உலகினிலே மாறிடாதவர் நீர்தானையா. தீமை நிறைந்த உலகினிலே தினமும் காப்பவர் நீர்தானையா. மாறி போகும் உலகினிலே மாறிடாதவர் நீர்தானையா. தீமை நிறைந்த உலகினிலே கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இம்மை வாழ்வினிலே
என்னை மீட்டவரே, இம்மை வாழ்வினிலே என்னை மீட்டவரே, தஞ்சம் நீர்தானையா ஏசையா. ஓ லா 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 லா. ஓ லா 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 லா. என் ஆண்டவர் சொன்னார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து, பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறதை குறித்து என்ன செய்ய கடவன்? மேன்மை பாராட்ட கடவன். அவர் ஒருவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆகையினால் தான் மோசேயினுடைய வாஞ்சையெல்லாம் தேவன் வேண்டும், தேவன் வேண்டும். உலகத்தின் எல்லா மேன்மைகளையும் பார்த்தவன் அவன். எகிப்தின் மேன்மைகளை பார்த்தவன், எத்தனையோ காரியங்களை பார்த்தவன். அவனுக்கு அதெல்லாம் விட பெருசா எது தெரிஞ்சதுன்னா, முச்செடிதனிலே தோன்றினவரின் தரிசனம், அந்த தொடுதல் தான் அவன் வாழ்க்கையே மாற்றியது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். மூன்றாவதாக இந்த கிருபை யார் மீது தங்கி இருக்கிறது? வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். மரியாள் அருமையான இயேசுவின் தாயா. அந்த தூதன் நிக்கிறார். என்ன சொல்றாரு? நமக்கு வேற தூதன் வந்து நின்று வேற என்னத்தையா சொல்லிட்டு போயிடறான். உன் வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. காரணம் என்ன? இந்த அம்மாவுடைய ஒரு ஒப்பு கொடுத்தல். 48வது வசனத்தை வாசிக்கலாம். 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ யாருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாய்? இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? அல்லது சிற்றின்பத்திற்கும் உலகத்திற்கும் அர்ப்பணித்திருக்கிறாயா? கிருபை இழந்து போவாய். மாயை பற்றி கொள்கிறவர்கள் போக்கடிக்கிறார்கள். மாயை பற்றி கொண்டு கிருபையை வீணாக்காதே. அன்னை மரியாளை போல அர்ப்பணம் பண்ணு. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த கிருபை உங்கள் மீதும் சந்ததி மீதும் தங்கி இருப்பதாக அதை காத்துக்கொள்ள ஒரே வழி, பெருமையுள்ளவனுக்கு தேவன், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை உங்களை நிரப்புவதாக. இது அருமையான விவிஎம் ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக என்று வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபித்து நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அன்பின் பிதாவே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புவதாக, சோர்வுகள் நீங்குவதாக, கிருபையிலே பலப்படுவார்களாக. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இவர்களை கொண்டு நீர் அநேக ஜனங்களை தொட்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்வீராக. உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.